திருவனந்தபுரம், சியானந்தூரபுரம் அப்படின்ற பேர் இந்த ஸ்தலத்திற்கு. மூலவர் அனந்த பத்மநாபன் புஜங்க சயனத்துல கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி தாயார். ஹேமகூட விமானம், மத்ஸ்ய வராக பத்ம தீர்த்தங்கள் இங்க இருக்கு. இந்த கோவில பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மாழ்வார் மங்களாசாசனம். இந்த கதை பார்த்தீங்கன்னா இங்க 2 விதமாக ஸ்தல புராணங்கள் சொல்றான். ஒரு சின்ன ஸ்தல புராணத்தை முதல்ல பார்த்துட்டு பெரியதான ஸ்தல புராணத்தை 2வது நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு புலைய ஜாதி தம்பதிகள். அவ என்ன பண்றான்னா, அவ வந்து காட்டுல அந்த வயல்ல வேலை பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்கறது. வந்து பாக்குறா, அந்த குழந்தை பக்கத்துல யாருமே இல்ல, பச்சிளம் குழந்தை. அதை எடுத்து தாங்களே வளர்க்கறா. அப்ப என்ன பண்ணுவான்னா, டெய்லி வா வந்து வேலை பண்ணணும். காட்டு வேலை பண்ணனாதான் ஆத்துல வந்து அடுப்பெரியும். அதனால இந்த குழந்தையையும் தூக்கிண்டு வந்துருவா. தூக்கிண்டு வந்துட்டு அத மரத்தடி கீழே வச்சுட்டு இவா போய் வேலை பண்ணுவா. அந்த குழந்தை அழும்போது மட்டும் வந்து அந்த தாயார் வந்து பால் கொடுப்பா அந்த குழந்தைக்கு. அப்படி இவ பார்க்கும்போது ஒரு நாள் பார்க்கும்போது பார்த்தா ஆதிசேஷன் வந்து தலைய விரிச்சுண்டு அந்த குழந்தைக்கு கொடையா இருந்து அதை காப்பாத்துறத பார்த்தா. இது ஒரு நாள் இல்ல, பல நாள் இது நடக்கிறது. உடனே இத போய் வந்து அந்த நாட்டு ராஜா கிட்ட சொல்றா. அப்ப அவர் சொல்றார், இது சாதாரண குழந்தை இல்ல, பகவானேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவில் கட்டுறார். அதுதான் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் அப்படின்ற ஒரு வரலாறும் இந்த கோவிலுக்கு உண்டு. இன்னொரு வரலாறு பார்த்தீங்கன்னா, இதுதான் பிரசித்தமான வரலாறு. பில்வமங்கல சுவாமிகள் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, பெருமாளுக்கு, அதாவது பெருமாளே எல்லாம் கதியா இருக்கிறவர், அவர் இந்த ஸ்தலத்துல வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் சாலி கிராமத்தெல்லாம் வச்சுட்டு ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். எப்பேற்பட்ட பக்தினா, பெருமாளே இவர்கிட்ட வந்து ஆஹா, இவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும், இவர் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு சின்ன குழந்தை, 1.5-2 வயசு குழந்தை அந்த ரூபத்துல பெருமாள் இவர்கிட்ட வரார். வந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிடுத்து, இது பெருமாள் தான் தெரிஞ்சிடுத்து. அப்ப சொல்றாரு, அப்பா நீ வந்து என்னை ஏதாவது திட்டினா நான் இங்கேருந்து போயிடுவேன். வந்தது வந்து பெருமாளா இருந்தாலும் குழந்தை ரூபத்துல வந்ததுனால குழந்தை பண்ற அத்தனை சேட்டிதங்களும் பண்றதாம். காலையிலேருந்து இவர் பூஜைக்காக பூ பறிச்சு வைப்பாராம், கோலம் போடுவாராம், பெருமாளுக்கு தளிகை பண்ணுவாராம், எல்லாத்தையும் கலைச்சு விட்டுருமா, கீழே தள்ளிடுமா, தண்ணியை கொட்டிடுமா. எவ்வளவுதான் ஒருத்தர் பொறுமையா இருப்பாரோ அவ்வளோ பொறுமையா இவர் இருந்தார். ஏன்னா வந்தது பகவான். ஆனா பண்றதோ சேட்டை, குழந்தை ரூபத்துல இருந்து குழந்தை சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்காராம். ஒரு நாள் இவர் ஆராதனை பண்ணிட்டு இருந்த அந்த சாலி கிராமத்தை எடுத்து அந்த குழந்தை முழுங்கிடுறதாம். இத்தனை நாள் பொறுமை காத்த இந்த பில்வமங்கல சுவாமிகள் இப்ப பொறுமையை இழந்துட்டு, இங்கேருந்து நீ இப்ப கிளம்பி போறையா இல்லையான்ட்டாராம். அவர் அப்பயே வரும்போதே பகவான் சொன்னாராம், என்ன போன்னு சொல்லிட்டேன்னா நான் திருப்பியும் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால அவர் இந்த குழந்தை கிளம்பி போயிடுதான். அப்பதான் அவர் உணர்றாராம், ஆஹா இது குழந்தை இல்லையாச்சே, இது பகவான் ஆச்சே அப்படின்னு பின்னாடியே போறாராம். அப்பா அப்பா போகாதன், என்ன நீ வந்து நான் கிளம்புறேன், என்ன நீ அனந்தன் காட்டுல வந்து பாத்துக்கோ அப்படின்னு பகவான் போயிடுறாராம். 1.5-2 வயசு குழந்தைன்னா எப்படி இருக்கும்? இந்த காலத்து குழந்தைக்கு நெத்தியில பொட்டு கூட இட மாட்டாங்க. அந்த காலத்துல அப்படி இல்லை. நன்னா குழந்தைக்கு நெத்தியில பொட்டு வச்சு, கையில எல்லாம் வளையல போட்டு, இடுப்புல வந்து மணி கட்டி, கால்ல கொலுசு கட்டி, சதங்கைகளோட அந்த குழந்தை நடக்கும் போது அந்த சதங்க ஒலி சத்தம் அப்படியே காதை வந்து அப்படியே கிழிக்குமா, அவ்வளவு இனிமையா இருக்குமா அது. அத மாதிரி பெருமாள் அந்த கோலத்துல இருக்கார். அதனால அந்த குழந்தை நடந்து போன உடனே அந்த சதங்க ஒலியை பின்தொடர்ந்துட்டு பில்வமங்கல சுவாமிகள் ஓடுறாராம். அதை கேட்கிற இடத்துக்கு பின்னாடியே போறாராம். ஒரு இடத்துக்கு மேல அவரால் அதை வந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையா. அப்போ ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருந்தாலாம், அவ காட்டு வழியா போயிட்டு இருந்தார். ஒரு பெண்மணி தன் குழந்தைய திட்டின்னு இருக்காளாம். அந்த பேர் நான் சொல்றத கேட்கல, உன்னை அனந்தன் காட்டுக்கு அமுச்சிடுவேன். ஆஹா, அப்ப இவளுக்கு அனந்தன் காடு இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு நேர பில்வமங்கல சுவாமிகள் இவர்கிட்ட வராலாம். அம்மா அந்த அனந்தன் காடு நீ உன் குழந்தைய அனுப்பிச்சிடுவேன், நீ அது எங்க இருக்குதுன்னு சொல்லுமா அப்படின்னு அவ கை காமிக்கிறாளாம். இந்த இடத்துலதான் இருக்கு, ஆனா குறிப்பிட்டு எங்கன்னு தெரியாது, இந்த வழியில தான் போகணும்னு காமிக்கிறாராம். உடனே அந்த இடத்துக்கு ஓடுறாராம். ஒரு இலுப்ப மரம் வந்து பெரிய இலப்ப மரமா, அது அப்படியே கீழே சாயர்தான். அந்த ரூபத்தோடைய பெருமாள் பல அகாது தூரத்துல திருக்காட்சியா, சயனக்கோலத்தோட பெருமாள் திருக்காட்சியா. பார்த்தேன்னா தலை திருவல்லவாழ்ல, திருப்பாதம் திருப்போரூர்ல, மத்தியமமான இடம் வந்து அனந்தன் காடுலயும் வந்து விழறதான். அப்பா இப்படிப்பட்ட ரூபத்தை கொடுத்தனா உன் தலைய பாக்குறதுக்கு நான் எங்க ஓடி போவேன், காலை பாக்குறதுக்கு எங்க ஓடி போவேன், எனக்கு கருணா காட்டு பானவுடனே அவரோட கையில பிடிச்சிருக்க தடி அளவுக்கு நான் குறையிறேன்னு 18 அடி தடிய பிடிச்சிருப்பாராம். அந்த தடி அளவுக்கு பகவான் குறைஞ்சு 18 அடியா ஆயிடுவாராம். இன்னைக்கும் நீங்க திருவனந்தபுரம் போனீங்கன்னா திருவடிய ஒரு கோபுரத்தினாலும் ஒரு வாசல்னாலையும்
திருமுடிய ஒரு வாசலினாலும் திருநாபிய ஒரு வாசல்னாலும் அந்த பெருமாளை சேவிக்கணும். இந்த இப்பேற்பட்ட பெருமாளுக்கு என்ன நெய்வேத்தியம்? நம்மலாம் என்ன பண்ணுவோம், சாதா நம்ம பாத்துக்கு யாராவது வரானாலே வடபருப்பு பாயசம் தான். ஆனா இந்த பெருமாளுக்கு பாருங்களேன், பில்வமங்கல சுவாமிகள் இந்த பெருமாளுக்கு தினைக்கும் அரிசி கஞ்சியும் உப்பு மாங்காயும் கொட்டாங்குச்சியில வச்சுதான் நெய்வேத்தியமா. அதனால அதுவும் அந்த அரிசியை ஒரு புலைய ஜாதி பெண் தான் இடிச்சு தருவாளாம். அந்த பெண்ணுக்கு இந்த ராஜா என்ன பண்ணாராம், ஒரு இடத்தையே தானமா கொடுத்தாராம். இந்த கைங்கரியத்தை நீ பண்றியேமான். இன்னைக்கும் அதே கொட்டாங்குச்சி, ஆனா தங்க முலாம் பூசிய கொட்டாங்குச்சியில அதே அரிசி கஞ்சியும் உப்பு மாங்காயும் தான் அந்த பெருமாளுக்கு நெய்வேத்தியமா. இங்க பார்த்தீங்கன்னா 1686 ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டு கோவில் முழுசாவே அழிஞ்சு போச்சாம். அதை திருப்பியும் ராஜா மார்த்தாண்டவர்மன், கேரள திவ்ய தேசத்துல பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம எல்லா திவ்ய தேசத்துலயுமே ராஜாக்களோட பணிகள் ரொம்ப சிறந்தது. அதுவும் சத்ரபதி ஜபாதி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், மகாராஷ்டிரால அவர் பண்ணாத கைங்கரியமே கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் நெத்தியில பொட்டு இட்டுன்னு போறோம்னா அதுக்கு காரணம் சத்ரபதி சிவாஜியை நம்ம நினைச்சே ஆகணும். அப்படி ஒரு காலம் இருந்தது. அதெல்லாம் தூக்கி அடிச்சு நம்ம சனாதனத்தை நிலைநாட்டியவர்கள்னா அதெல்லாம் பெரிய ராஜாக்கள் கைங்கரியம் தான். இந்த ராஜா தான் இந்த கோவிலை புனர் நிர்மாணம் பண்ணி சம்ரோக்ஷணம் பண்ணி 1726 திருப்பியும் இந்த கோவிலை கட்டி முடிச்சு சம்ரோக்ஷணம் பண்றாராம். இன்னைக்கும் இந்த ராஜாவுடைய வம்சத்தினவர்கள் பத்மநாப தாசர்கள் அப்படின்னு பெயர். இவ்வளோ இந்த பெருமாளை பத்தி சொல்லியாச்சு. நம்ம ஆச்சாரியனை பத்தி சொல்லணும்னா அனுபவமே கிடையாது. அதாவது என்னை பொறுத்தவரையும் என்னன்னா, நம்ம சம்பிரதாயத்துல என்னன்னா, ஒரு ஆச்சாரியனை பத்தி சொல்லணும்னா நம்ம சம்பிரதாயம் பூர்த்தியே ஆகாது. இந்த ஸ்தலத்துக்கும் நம்ம ஆச்சாரியர் ஆளவந்தாருக்கும் ஒரு அழகான கதை உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளவந்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமானுஜருடைய ஆச்சாரியன். அந்த ராமானுஜரால இந்த ஆளவந்தாரை சேவிக்க முடியாததுனால அவர் போகும்போதே மரணிச்சிருவார். அவரை பஞ்ச ஆச்சாரியனை வச்சுட்டு ராமானுஜருக்கு எல்லா கிரந்தத்தையும் சொல்லி கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த ஆளவந்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாதமுனிகளுடைய பேரன். நாதமுனி என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஒரு கிரந்தத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒப்படைச்சு என் பேரனுக்கு சேர்த்துடுங்கோன்வார். அப்ப யோக சாஸ்திரம் அப்படின்றத குறுகை காவலப்பன் கிட்ட கொடுப்பார். அப்பா, இந்த சாஸ்திரத்தை என் பேரனான ஆளவந்தாருக்கு எப்படியாவது கொடுத்துரு, யாமுனாச்சாரியார்ன்ற ஆளவந்தாருக்கு கொடுத்துடுப்பான்வார். சரின்னு சொல்லிட்டு இவர் நேர அந்த குறுகை காவலப்பனை பார்க்க போவார். அவர் ஒரு நாள் குறிச்சு தருவார். இந்த நாள் அன்று நீ என்னை பார்க்கவா, நான் என்னோட உயிர் பிரியிற நேரத்துலதான் இதை உனக்கு உபதேசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்வார். நாளை குறிச்சு கொடுத்து அமுச்சிடுவார். இவர் நேர ஸ்ரீரங்கத்துக்கு வந்துருவார். ஆளவந்தார் பெருமாளை திருவரங்க அரையர் பாடல் கட்டி நாட்டியமாடி அபிநயத்தோட இந்த திருவனந்தபுர பாசுரத்தை, நம்மாழ்வார் பாசுரத்தை பாடுவார். 10ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில பாடியிருப்பார். கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடவையல் அனந்தபுர நகர் புகுதுமின்றே. அப்படின்னா என்னன்னா, சாகரத்துக்கு ஒரு நொடிக்கு முன்னாடியாவது அந்த அனந்த பத்மநாபனை சேவிக்காம இருக்கக்கூடாதான். இன்னுமா நீ சேவிக்காம இருக்கன்ற மாதிரி அபிநயம் காட்டுறாராம் அரையர். ஆஹா, இனி நம்ம இங்க இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறார். ஆளவந்தார் தன் சிஷ்யாரோட. அப்ப இந்த பெருமாளை யார் பார்த்துப்பார்? ஸ்ரீரங்க பெருமாளை நம்மளோட மடத்தை யார் பார்த்துப்பார்? தெய்வாரி ஆண்டானும் அவரோட சிஷ்யன் தெய்வாரி ஆண்டான். அவர் சொல்றாரு, அப்பா நானும் கூட வரேன், நீயும் வந்துட்டா இந்த பெருமாளை யார் பார்த்துப்பா, நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு தெய்வாரி ஆண்டான் அங்கேயே விட்டுட்டு இவர் பத்மநாபர் கோவிலுக்கு போவார். பத்மநாப கோவில் எதுக்கு பிரசித்தம் அப்படின்னா, நம் பழம் பாவங்கள் வினைகளை தீர்க்கக்கூடியது. அங்க போனா ஒரு தொடப்பத்தை வச்சுட்டு பெருக்கினீங்கன்னா எப்படி அந்த குப்பை போகுதோ அத மாதிரி உங்களோட வினைகள் உங்களை விட்டு கழி. இதுதான் ஐதீகம். அத மாதிரி என்னார்தான் ஆளவந்தார் அத மாதிரி ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு அங்க அந்த கைங்கரியத்தையும் அவர் அங்க செய்ததாக சொல்றார். அப்ப அவருக்கு ஞாபகம் வந்தது, ஆஹா இன்னைக்கு தானே நாள் குறிச்சு கொடுத்தாரு, இன்னைக்கு தானே வர சொன்னார் குறுகை காவலப்பன், பக்தி யோகத்தை விளக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாராம். கிளம்புற அன்னைக்கே அந்த நாள் தான். அதனால அவர் போய் சேரும் போது நடு வழியில பாக்குறார், தெய்வாரி ஆண்டான் வந்துட்டார். அவர் பெரிய நோவு சாத்தின்ட்டார் உடம்புல. ஆச்சாரியனை பார்க்க முடியாம இருக்க முடியலையாம். இறந்து போற நிலைமைக்கு தெய்வாரி ஆண்டான் வந்துடுறாராம். இங்க வந்த உடனேவே அங்க நிக்கிறாராம். நடுவழியில 2 பேரும் பாத்துக்கிறாராம். அப்ப அவர் சொல்றாராம், அப்பா நான் போயிட்டு இருக்கேன் வேலையா, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், நீ போய் பெருமாளோட
சேவிச்சுண்டு வந்துடேன்ப்பா தெய்வ அறிவாண்டானே. என்னோட அனந்த பத்மநாபன் தேவரீரே, எனக்கு அனந்த பத்மநாபன் யாருமே கிடையாது, தேவரீர் தான். அதனால நான் அந்த கோவிலுக்கெல்லாம் போல, உம்ம திருவடி போதும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்து அந்த கோவிலையே பார்க்காம ஆச்சாரியன் கூடயே போனாராம். அங்க போய் பார்த்தாராம். அவர் போறதுக்குள்ள ஆச்சாரியன் குறுகை காவலப்பன் பரமபதிச்சுட்டாராம். அதனால பக்தி யோகம்ன்ற சாஸ்திரம் நம்ம சம்பிரதாயத்துல நமக்கு கிடைக்காமல் போனது. சரி, அவருக்கு வந்தாதான் ராமானுஜருக்கு வந்திருக்கும், ராமானுஜருக்கு வந்தாதான் நமக்கு வந்திருக்கும். அதனால பக்தி யோகம் நம் கைவிட்டு போனது. இதுவும் வந்து இதுவும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருமாளை போய் வேண்டாராம். பா இப்படி ஆயிடுதேப்பா, இதுவும் என்னோட திருவிளையாடலே அப்படின்னு பகவான் சொல்லவே அவர் மனசு வந்து தேத்தின்றாராம், ஆள வந்தார். அப்பேற்பட்ட உயர்ந்ததான கஷேத்திரம் இந்த திருவனந்தபுரம்.